வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நன்னாள் மற்றும் ஒரு தருணத்தை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் செலுத்திவிட்டு வாருங்கள் நாம் முன்னேறி செல்லுவோம். இந்த தொடர் போதனை, அதாவது என்ன தலைப்பில் இந்த தொடர் போதனை நடந்து கொண்டிருப்பது என்றால், மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயானவர் மரியாள், இவர்களுடைய ரகசியங்களை குறித்து நாம் பேசி கொண்டு வருகிறோம். த சீக்ரெட்ஸ் ஆஃப் மதர் மேரி ஆர் சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ். இதில் என்னங்க பெரிய ரகசியம் இருக்கு, என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு புரியுது, ஏன்னா எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. இந்த உலகத்தால் போற்றப்பட்ட போற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, வணங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாத்திரம், உயர்ந்த பாத்திரம், ஒரு தெய்வம், மாதா என்கிற பெயரில் இந்த உலகமானது வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. இதில் ரகசியங்கள் என்ன அடங்கியிருக்கக்கூடிய சாத்தியம்தான் என்ன அப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடிய குரல் என்னுடைய செவிகளுக்கு எட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல, இது 4வது அத்தியாயம். இது ரொம்ப பெரிய தொடர் போதனையெல்லாம் இருக்காது. ஆதியாகமத்தின் ரகசியங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மூன்று ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம். 125 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் செய்திருக்கிறோம். ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்களையும் நாம் அலாசி ஆராய்ந்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு டீப்பாக அதில் போக மாட்டோம், என்ன நேரம் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் சீக்ரெட்ஸ் ஆஃப் மதர் மேரி ரிவீல்ட் அப்படிங்கிற தலைப்பில், சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிவீல்ட் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு தொடர் போதனை செய்ய தான் போகிறோம். அதை இம்மீடியட்டாக செய்வதற்கு நேரம் இல்லை, ஆனால் செய்வோம். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? இதில் என்னங்க பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த குரல் என்னோட செவிகளுக்கு எட்டுகிறது. அதை குறித்து தான் சென்ற அத்தியாயங்களிலெல்லாம் நாங்கள் பேசி கொண்டு வந்தோம். பழைய செஷன்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு அப்புறம் இதுக்குள்ளே வாங்க. தயவு செஞ்சு இதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி, நீங்கள் கோவப்பட்டு மற்றவங்களையும் கோவப்படுத்தி, அப்புறம் என்னையும் நீங்கள் எம்எல்ஏயும் கோவப்பட்டு, நீங்கள் கோவப்படுற அளவுக்கு நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம், கவலையப்படாதீங்க. அதைத்தான் பேசிக்கொண்டு வருகிறோம். இங்கே உலகத்தால் வணங்கக்கூடிய மாதா என்கிற மரியாளுக்கும் வேதாகமத்தில் எழுதப்பட்ட மரியாள், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்துவோடைய தாயாருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உள்ளன? இவங்க 2 பேரும் ஒரே நபர் தானா? உலகத்தால் சித்தரிக்கப்பட்டு, உலகத்தால் வடிவமைக்கப்பட்டு, இப்படிதான் மாதா இருப்பாங்கங்கிற அந்த ஒரு சுரூபத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். லூர்த மேரி என்று சொல்லி அழைக்கிறார்கள், சகாய மாதா என்று சொல்லி அழைக்கிறார்கள், லூர்த மாதா என்று சொல்லி, காணிக்க மாதா என்று சொல்லி, மற்றும் ஆரோக்கிய மாதா என்று சொல்லி எல்லாம் பல பட்டங்களை, இமாக்குலேட் மாதா என்று சொல்லி எல்லாம் பல பட்டங்களை கொடுத்து, ஒவ்வொரு பட்டத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் இந்த மாதாவை அருமையாக வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்கு பல வர்ணனைகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அது மிக அழகாக டெக்கரேட் செய்து தேர் சுற்று பிரகாரத்தில் எல்லாம் எடுத்து செல்லுகிறார்கள். அந்த தேருக்கு பின்பே பல கோடான கோடி பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் செல்லக்கூடிய காரியங்கள், உலகம் எங்கிலும் போற்றக்கூடிய இந்த பாத்திரத்தின் ரகசியங்கள். உண்மையாலுமே ரகசியம் இருக்குங்களாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆமாங்க, இருக்குங்க. அதைத்தான் நாங்கள் பேசிக்கிட்டு போகிறோம். வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்ட, வேதாகமத்தில் எழுதப்பட்ட, வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட இந்த மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயானவர் முற்றிலும் வேறுபட்ட பாத்திரம். இந்த உலகத்தால் இதோ பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய பாத்திரம் ஆன இந்த மாதா பல பெயர்களுக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கிறார். அந்த பல பெயர்களுக்கு பின்பே பல காரியங்களும் பல அற்புதங்களையும் குறித்தெல்லாம் அவர்கள் இந்த உலகத்துல பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா பல மெனி திங்ஸ் ஹவ் பீன் ஆர்டைன்ட், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சகாய் மாதா கோயிலுக்கு போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் செட்டப்.
பாத்திமா மாதா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கும். நான் பாத்திமா ஆலயத்தில் இருந்தவன். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே தான் நான் ஆல்டர் பாயாக பணிபுரிந்திருக்கிறேன். 18 ஆண்டுகள் நான் கத்தோலிக்கனாக வாழ்ந்து வந்தேன். எல்லாமே எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அலாசி ஆராய்வதற்கு காரணம் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல, யாரோட மனதையும் காயப்படுத்துவதற்கு அல்ல. குறிப்பாக கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, அன்பு தம்பி தங்கிகளே, உங்களோட பக்தி வைராக்கியத்தை என்றைக்கும் நாங்கள் குத்தி காட்டுவது எங்களுடைய கடமை அல்ல, எங்களுடைய நோக்கம் அல்ல. அதற்காக இந்த ஊழியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரல. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், என்னை ஊழியனாய் அழைத்தது காரணம் புறஜாதியிடம் சென்று கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களுக்கு சென்று இயேசுவை குறித்து பேசுவதற்கு அல்ல. கிறிஸ்துவத்துக்குள்ளேயே, திருச்சபைகளுக்குள்ளேயே பல குழப்பங்கள் உள்ளன, பல முரண்பட்ட கருத்துகள் உள்ளன. இவைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த பணியை தந்திருக்கிறார். உங்கள் மத்தியில ஊழியம் செய்வதும் உங்களுக்கு சேவை செய்வதும் தான் என்னுடைய கடமை. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்க மனசை காயப்படுத்த முடியும்? முடியவே முடியாது. சரிங்களா? உங்க பக்தி வைராகத்தை குறித்தோ, உங்களுடைய நம்பிக்கை குறித்தோ, உங்களுடைய மாதாவை குறித்தோ இங்க நான் ஒரு வார்த்தை பேச வரல. நீங்க என்னெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறீங்களோ அவைகளை நானும் ஒரு முறை சித்தரித்தேன், அவ்வளவுதான். நான் அதை மாற்றக்கூட இல்லை, ஒரு எழுத்து கூட மாத்தல. ஆனா அவைகளை குறித்து நான் இங்க பேச வரல. மறுபக்கம், எவ்ரி காயின் ஹஸ் 2 sides to it, இல்லைங்களா? 2 புறமும் இருக்கக்கூடியதுதான் காயின். ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆயிருந்தா அது என்ன? கவுண்டர்ஃபிட் நோட், ஃபேக் கரன்சின்னு சொல்லி உங்களை கைது செஞ்சிருவாங்க. அப்போ மறுபக்கம் இருக்கக்கூடிய இந்த மாதா என்கிற அன்னை மரியாள் இயேசுவின் தாயாராய் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம், கன்னி மரியாளாய் இருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசு என்கிற அருமையான குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து அவமானங்களுக்கு மத்தியில, நிந்தைகளுக்கு மத்தியில பாரம் சுமந்து பல விதமான சொற்களுக்கு அவர் தள்ளப்பட்டார். எவ்வளவு பேர் இதை சித்தரிக்க முடியும் உங்களால? கன்னி மரியாளா அவங்க 6 மாசமா அவங்களுக்கு பிரெக்னன்சி, வயிறுலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்பதான் நிச்சயிக்கப்படுது யோசேப்பு. நிச்சயிக்கப்பட்டு ஒரு 3-4 மாதத்துல குழந்தை பிறக்குது. அப்போ ஊரெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? அவைகள் மத்தியில தான் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து வளர்த்துனாங்க. இந்த இயேசு குழந்தை அங்க விளையாட சென்ற பசங்களாம் வேற மாதிரி பேசுவாங்க. அப்ப இங்க அம்மா என்னம்மா இவங்கெல்லாம் என்னை பத்தி இப்படி பேசுறாங்கன்னா, அப்போ அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை அப்படியே அனைத்து, இல்லடா ராஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களாம் சும்மா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அன்று இரவு அவங்க ஒரு நிமிஷம் கூட தூங்கியிருக்க மாட்டாங்க. தேம்பி அழுதுருப்பாங்க. தன்னுடைய பிள்ளை படுகிற நிந்தை நிமித்தமாக அவர்களும் நிந்திக்கப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் பீறி கிழிக்கப்பட்டது. அவருடைய இருதயத்தில் ஒரு வாள் ஏறும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பழைய ஏற்பாடுல அன்னை மரியாளை குறித்து வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. எப்பொழுது அந்த வாள் ஏறிச்சான், கத்தி ஏறினது போல இருந்துச்சான், தன்னுடைய மூத்த மகன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரால் தரிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நிர்வாண கோலத்துல சிலுவையில தொங்கி உடலெல்லாம் காயத்தினால அடிக்கப்பட்டு, அவர் இப்படியாக ஆணியில சிலுவையில் அறையப்பட்டு, அவர் அவமான ரூபம் எடுத்து அங்க ரத்தம் எல்லாம் வடிந்து கொண்டிருப்பதை, அந்த காட்சியை பார்க்கிறப்போ நிர்வாண கோலத்துல அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? அதைத்தான் வெளிப்பாடாய் அந்த ஐசியா புத்தகத்துல எல்லாம் எழுதி வைத்திருக்கிறது. அவருடைய இருதயத்துல கத்தி பாயுமா, நொறுக்கப்பட்டார். இப்படி நிந்தைக்குள் தள்ளப்பட்ட இந்த பாத்திரம் இது வேற, இந்த மரியாள் வேற. உலகத்தால சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதா என்கிற மரியாள் வேற. இதுதான் யதார்த்தமான உண்மை. இவைகளை குறித்துதான் பேசிக்கொண்டு வருகிறோம். தீர்மானத்தை உங்களிடமே நாங்கள் விட்டு விடுகிறோம். இந்த வழியில செல்ல வேண்டுமா செல்லுங்கள், அந்த வழியில செல்ல வேண்டுமா செல்லுங்கள். வேதாகமம் என்கிற வழியில நீங்க செல்லுவீர்களா? வாருங்கள். பாரம்பரியம் என்கிற வழியில தான் நான் செல்வேனப்பா, எனக்கு என்னுடைய மூப்பர்கள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை விட்டு என்னால வர முடியாதுங்க. எனக்கு பாரம்பரியம் தாங்க உயிர். பாரம்பரியத்தை விட்டு என்னை நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் நாடியெல்லாம் நின்னே போயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். நாம் இங்க இந்த அன்னை மரியாளை குறித்து பல காரியங்களை பேசி கொண்டு வருகிறோம். ஒரு கோர்வை பார்த்துட்டு வரோம். சென்ற அத்தியாயங்களில்
லூக்கா 1:39 வசனம், லூக்கா 2 லூக்கு 1 26 அப்போஸ்தலர் 1:14 இவைகளிலிருந்தெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அங்கே பார்ப்பீர்கள்னால் 12 வயசு குழந்தையை போய் அங்க அவர் தேடி கண்டுபிடிக்கிற அந்த காரியம், எலிசபெத்தை பார்த்து அந்த எலிசபெத்தோட வயதில் இருக்கக்கூடிய அந்த சிசுவானது யோவான் ஸ்நானகன் துள்ளி எழுந்த காரியம், இவைகள் எல்லாம் பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இதுல மரியாவோட இன்வால்மெண்ட், அதாவது அன்னை மரியாள் இயேசுவின் தாயாரோட பங்களிப்பு என்ன என்று சொல்லி எல்லாம் நாம் அதிகமாக பார்த்தோம். அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு போய் அதை கேட்டுட்டு வாங்க. இப்போ இன்றைக்கு நாம எதற்குள்ள கடந்து செல்ல போகிறோம்னா, நான் ஒரு காரியத்தை சென்ற அத்தியாயத்தில் நான் சொல்ல மறந்து விட்டேன். அதை சொல்லிவிட்டு இன்னைக்கு கானா ஊர் கல்யாணத்துக்கு நம்ம போறோம். கொஞ்ச நேரத்துல எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லா பஸ்ல ஏறி உக்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பஸ் புறப்பட்டோம், கானா ஊர் கல்யாணத்துக்கு போகலாம். மத்தேயு 2:1 நான் சொல்ல மறந்து விட்டேன். அந்த இடத்தில் பார்ப்பீர்களானால் மரியாளும் யோசேப்பும் சாதுரியமாக செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவோட உயிரையே காப்பாத்துறாங்க. அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த பெண்ணானவள் மிக மிக தைரியசாலி, துணிச்சலான ஒரு பெண், கோழை அல்ல. அப்படியே அந்த மரியாவோட அன்னை மரியாளோட சிலைகள்லாம் பார்ப்பீர்களானால் ரொம்ப பவ்யமா அப்படியே இருப்பாங்க. ரொம்ப பரிசுத்தவதி, அருமையான பரிசுத்தவதி. யார் அதை பத்தி என்ன சொல்றா? அருமையான பரிசுத்தவதியா இருந்ததுனால்தான் அத்தனை பெண்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கனி கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி எல்லாம் ஆண்டவராகிய பரிசுத்தாவியானவரே அங்க அவங்க மேல அபிஷேகமா இறங்கினார். ஆனா அது மட்டுமல்ல அவர்களுடைய குணாதிசயம், அது மட்டுமல்ல அவர்களுடைய சுவாபம். மிக மிக தைரியமுள்ள ஒரு பெண், தைரியமா இந்த உலகத்தை கல்லால் அடிக்க. அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவேளை யோசேப்பு ஏற்றுக்கொள்ளலன்னா அடுத்தது என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. கல்யாணமாகாத ஒரு பொண்ணு விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறா, வயது பெரிய பெரிய வயிறா இருக்குது, குழந்தையோட அடிச்சு கொண்டிருப்பாங்க. பிசாசு அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சான். யோசேப்பே குழம்பி போயிருந்தாரு. சைலண்டா இவங்களுக்கிட்ட நிராகரிச்சிடலாம், டைவர்ஸ் பண்ணின்னு. அப்புறம் தேவதூதன் பேசி கீசி எல்லாம் ரெடி பண்ணாரு. இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம. அப்போ 2வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்ப்பீர்களா, now after Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king, behold was then from the east came to Jerusalem saying, where is he who have been born king of the Jews, for we have seen a star. அங்கே பார்ப்பீர்களா, இந்த 2வது அதிகாரத்தை 1-12 வரைக்கும் நீங்க அப்புறமா வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே பார்ப்பீர்களானால் இந்த எல்லாம் 3 ராஜாக்கள் சொல்றீங்க அங்க, அப்படி அந்த சரித்திரத்துல பாத்தீங்கன்னா வேதத்திலையும் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லல. நிறைய ஞானவான்கள், ராஜாக்களும் ஞானவான்களுமா இருக்கக்கூடியவர்கள் ஒன்னா சேர்ந்து வராங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்து. அங்கே பார்ப்பீர்களானால் ஒரு கனவுல ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ எகிப்து தேசத்துக்கு சென்று விடு என்று சொல்லி. அப்போ அந்த நேரத்துல ரொம்ப துரிதமாக செயல்பட்ட அந்த யோசேப்பு மரியாளுடைய துணிச்சலை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவாக தன்னுடைய உயிரையே பணைய வைத்து இந்த இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றின இந்த மரியாளை நீங்கள் அறிவீர்களா? இயேசுவின் தாயார் என்றாலே இங்க ஆரிரோ பாடிக்கிட்டு தான் கிறிஸ்துமஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நிறைய டிராமா ஸ்கிட் எல்லாம் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மரியாள் பார்த்தா ஒரு முக்காடு போட்டு பேசாம குழந்தையோட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மரியாள் இல்லைங்க, பயங்கரமான தைரியசாலி. அவங்க எவ்வளவு தைரியம்னா போற வழியில என்ன வேணா நடக்கலாம். இந்த குழந்தைய தூக்கி கொண்டு போனா நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற மாதிரி ரோடு விளக்கெல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருட்டுல அப்படியே நடந்து பிரயாணம் செஞ்சாங்க 8 நாள், அதுக்கு மேலே ஆயிருக்குங்கிறாங்க. கழுதியில பத்திரமா கொண்டு போய் குழந்தைய சேர்த்திட்டாங்கல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் சரிங்களா? இப்போ இந்த சிறு பிராயத்தில் நடந்திருக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் நம் சித்தரித்து ஒரு வடிவமைத்து அப்படியே கோர்வா பார்த்துட்டோம். அதனால நம்ம கொஞ்சம் முன்னேறி போகலாம். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது, நிறைய காரியங்கள் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. கானா ஒரு திருமணம், அங்க இயேசு கிறிஸ்துவோட
ரிலேட்டிவோட வீட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்திற்கு இயேசு அவருடைய குடும்பம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அழைக்க மாத்திரத்தில் அந்த தேர்ட் டே there was a wedding in the Cana of Galilee and the mother of Jesus was there. குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் தாயானவர் மரியாள் அங்கே இருக்கிறார் அந்த கானா ஊர் கல்யாணத்துல. அங்கே பார்ப்பீர்களானால் 2-3 வசனங்கள் எல்லாம் நீங்க படித்து பாருங்கள். யோவான் 2வது அதிகாரத்துல நான் ரத்தின சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். அங்க பாத்தீங்கன்னா இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே அந்த திருமணத்தில் இருக்கிறார்கள். அங்கே பார்ப்பீர்களானால் ஒரு பிரச்சனை வருகிறது. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, திராட்சை ரசம் தீந்து போயிடுச்சு. சாப்பாடு தீந்து போனா கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க. திராட்சை ரசம் மட்டும் தீந்து போச்சுன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சபித்தே விடுவார்கள். ஏன்னா அந்த திராட்சை ரசம் நிறைய ஒரு கருத்து அடங்கிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண கிரேப் ஜூஸ் கிடையாதுங்க, சாதாரண ஒயின் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. அது பாரம்பரிய சடங்காச்சாரத்தோட சேர்ந்து வந்த ஒரு காரியம். அது எப்படின்னு கேட்டா, ஒருவனுடைய இந்த செல்ஃப் எஸ்டீம், தன்மானத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம். அது அப்படிதான் பாரம்பரியம் வருகிறது. அங்க பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, ஆளுகள் நிறைய எடுத்து குடிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. திடீர்னு தீந்து போச்சு. ஏசு கிறிஸ்து அங்க சீஷர்களோட அங்க அவரும் உட்காந்துருக்காரு. அங்க சலசலப்பு ஏற்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம் படிக்கிறேன் நான். And when they ran out of wine, the mother of Jesus said to him, they have no wine. இயேசு கிறிஸ்துவிடம் அணுகி அன்னை மரியாள் சொல்றாங்க, எப்பா அங்க திராட்சை ரசம் இல்லப்பா, தீந்து போச்சு அப்படின்றாங்க. அவ்வளவுதான். And Jesus said to her, woman, பெண்ணே அப்படிங்கிறார். நீங்க இந்த காரியத்தை கொஞ்சம் நல்லா தத்ரூபமா யோசிச்சு பாருங்க. பெண்ணேங்கிறார். அம்மா, தாயே, அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி இருந்தக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து சிறு பிராயத்திலிருந்தே அம்மா பிள்ளை. அவர் அம்மாக்காக என்ன வேணா பண்ணுவார், என்ன உதவி வேணாலும் பண்ணுவார். ஏன்னா மூத்த பிள்ளை, மூத்த ஸ்தானத்துல தன்னுடைய தகப்பனோட ஸ்தானத்துக்கு வந்துட்டாராங்க. ஏன்னா தகப்பன் இறந்து போயிட்டார். அப்போ தலைச்சு பிள்ளை தான் அந்த வீட்டை நடத்தணும், பொறுப்பெடுத்து நடத்தணும். அதுதான் அவங்க யூதர்களுடைய சடங்காச்சாரம், யூதர்களுடைய ஒரு பாரம்பரியமா இருந்தது. அப்போ அன்னை மரியாளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் யார் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றான்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். இப்படிதான் அவங்களுடைய பந்தம் இருந்தது. அது சாதாரண பந்தம் இல்ல, பயங்கரமான ஒரு பந்தம். 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்ததாக சரித்திரமும் சொல்லல, வேதாகமும் சொல்லல. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா போனாங்க. அதுல அன்னை மரியாள் இருந்தாங்க. அப்போ யார் என்னோட சீசன், அவங்க கோச்சுக்கிட்டு போனதாக இருந்திருந்ததுன்னா அங்க எழுதியிருப்பாங்க. ஆனா அவங்க சகோதரிகளும் கோச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அதே சகோதரர்களும் சகோதரிகளும் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் 1:14 மனம் திரும்பி இயேசுதான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு உட்காந்துட்டாங்க அந்த மேல் வீட்டறையில். அவங்களும் இருந்தாங்க அங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் அவங்களும் பெற்றாங்க. இயேசுக்காக அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்பே அவர் உயிர் தெழுந்து 40 நாட்கள் அங்கெல்லாம் சுற்றி திரிந்த அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துதான் விசுவாசித்தார்கள். ஆனால் மரியாளுக்கோ அப்படிப்பட்ட விசுவாசம் தேவையில்லை. பெற்றெடுத்த தன் கற்பப்பையில பெற்றெடுத்த மரியாளுக்கு விசுவாசம் யாராவது சொல்லி தர வேண்டியதில்லை, அது உள்ளேயே இருந்தது. தன்னுடைய மகனை பற்றி அவருக்கு தெரியும், அது யாருடைய பிள்ளைன்னு தெரியும் அவங்களுக்கு. தேவனே மனிதன் ரூபத்தில் என்னுடைய கற்பத்துல பிறந்திருக்கிறார். என் கர்த்தரை குறித்து நான் தவறாக பேசுவேனோ, என் கர்த்தரை குறித்து நான் தவறாக நினைப்பேனோ, அப்படியெல்லாம் அவர் சொல்லிதான் அந்த உறவு, அந்த பந்தமானது நீடித்தது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ திரும்பி அங்க பார்த்து என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு பந்தத்துல போயிட்டு இருக்கிறப்போ, வண்டி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு திரும்பி பெண்ணே அப்படிங்கிறார். பெண்ணேவா? அப்போ மரியாளோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? என்னடா அவன் பெண்ணேன்னு கூப்பிடுறான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதா என்கிற மரியாளை தான். ஆனா எனக்கு இந்த மரியாள் இயேசுவின் தாயாரை குறித்து நல்லாவே தெரியும். அவங்க அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. டக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அவங்களுக்கு வந்திருக்கும். ஆஹா, பையன் தான் வேலையை ஆரம்பிச்சுட்டா, கர்த்தர்
தன் வேலையை ஆரம்பித்து விட்டார். யாரைத்தான் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க? மெஸ்ஸையா. மெஸ்ஸையானா யாரு? இன்கார்னேட் டேட்டி, கர்த்தரே மாம்சமும் ரத்தமுமாய் பிறந்தார். கர்த்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்கள் இயேசுவை பார்த்த அந்த மரியாள் வேற விதமாக பார்த்தார். இப்பொழுது பார்க்கக்கூடிய இயேசுவை பார்க்கல, கர்த்தராக பார்க்கிறார். அப்ப அந்த இடத்துல திரும்பி பெண்ணேங்கிறார். என்னம்மா அப்படிங்கிற மாதிரி. பெண்ணே, what does your concern have to do with me? My hour is not yet come. பெண்ணே, உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன்னா சரியான ஒரு பதத்தில் பார்ப்போமானால், உன் மனதை பாதிக்கக்கூடிய காரியத்தை குறித்து எனக்கு என்ன அப்படிங்கிறார். என்னோட நேரம் வரலன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ 5வது வசனத்துக்கு பாத்தீங்கன்னா, his mother said to the servants, whatever he says to you, do it. அன்னை மரியாளோட விசுவாசத்தை நீர் பார்க்க வேண்டும். இத்தனை நாட்களும் இத்தனை அத்தியாயங்களிலும் பல விதமான காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வந்தோம். த கேரக்டர் ஆஃப் மேரி, ஒரு சிறு பிராயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷி ஆண்டவரை விசுவசித்தால், இப்படியெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம். நான் இன்னும் அதாவது ஒரு கோர்வா வரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒரு காரியத்தை நான் விட்டுட்டேன். நான் அதிகமாக மத்தேயு 1வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தூதன் அங்கே வெளிப்படுகிறார். அங்கே தூதன் வெளிப்பட்டப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அப்புறமா வாட்சி பார்த்துக்கோங்க. அதில் இருக்க காரியத்தை நினைவுபடுத்திட்டு அப்புறம் நான் இங்கே வரேன் 5வது வசனத்துக்கு. சரிங்களா? தூதன் வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது இப்படியாக இருக்கும், அந்த குழந்தை மெஸ்ஸையாவாக இருக்கும், உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் அப்படியெல்லாம் சொன்னோன்னே இது எப்படி நான் நம்புவது என்று சொல்லி அவங்க கேட்குறப்போ, எலிசபெத் வீட்டுக்கு போ, உன்னுடைய உறவினர் அவங்க கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சென்ற அத்தியாயத்திலே நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்பொழுது அங்கே போகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள் 3 மாதங்கள். அங்கே யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். அதற்கு பின்பு ஊருக்கு திரும்பி வருகிறார். இதெல்லாம் பேசிவிட்டோம். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, எலிசபெத்தோட கணவர் அங்க ஒரு விளையாட்டு விளையாண்டாரு, ஜக்காரியா. அவருக்கும் தூதன் வெளிப்படுத்துறார். அங்க இந்த மாதிரி உன் மனைவி கர்ப்பவதியா இருப்பா, என் மனைவிக்கு ரொம்ப வயசாயிருச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா கர்ப்பவதியா இருக்கிறான், இதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டோன்னே அவர் வாயை கட்டி விட்டார். ஏன் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது தெரியுங்களா? எல்லாத்தையும் அறிந்தவர் அவர், பிரீஸ்ட், அவர் ஃபாதர், பாஸ்டர், வேதத்தை எல்லாம் உள்ள இருந்து ஆணி வேறு வரைக்கும் அவர் அலாசி ஆராய்ந்து இருக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்ச நீ எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? ஒரு சின்ன புள்ள கேட்குறா கேள்வி, 14 வயசு தான் ஆகுது அந்த மரியாள் பெண்ணுக்கு. அந்த சின்ன புள்ள கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், உனக்கு இவ்வளோ வயசு ஆச்சுல்ல, நீ கேட்கலாமா அப்படின்னு கேட்டு வாயை கட்டி விட்டார். அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னொன்னே அவர் அங்கே எழுதி காட்டுறாரு, யோவான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு அற்புதம் நடந்து வாய்களும் செவிகளும் திறக்கப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 1 அதிகாரம் 1-2 அதிகாரங்கள்ல இதெல்லாம் இருக்குது. இதை ஏன் சொல்றது தெரியுங்களா? அன்னை மரியாள் பார்ப்பீர்களானால் அங்கே ஒன்றும் தெரியாமல் தான் அந்த சீஷத்துவத்துக்குள் இறங்கினார்கள். அதற்கு பின்பே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு பல காரியங்களை அங்கே அற்புத விதமாக செய்கிறதை நீங்க பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வழியில நடந்தது. ஆனா இந்த கருத்தோட இன்னொரு காரியத்தை நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். கேள்வியா, நீங்கள் ஜக்கரியாவா இருக்க விரும்புறீர்களா இல்ல அன்னை மரியாளா இருக்க விரும்புறீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க அன்னை மரியாளா இருக்க விரும்புறீங்க. சாரி, உங்களுக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. ஏன் தெரியுங்களா? அன்னை மரியாள் கையில பைபிள் இல்ல, ஜக்கரியா கையில பைபிள் இருந்துச்சு. இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நினைவூட்டுகிறார். இன்றைக்கு நீங்க நான் அன்னை மரியாளை போல எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஜக்கரியா மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட பைபிள்கள் வேதாகமத்தை உங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிப்பது உங்களுடைய கடமை. வாசித்தவர்கள் இதை விசுவசிப்பதே இல்லை. எனக்கு தெரிந்த நிறைய கத்தோலிக்க சகோதர சகோதரிகள், என்னோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை பக்தி விருத்தியா வெறித்தனமா படிப்பாங்க. நான் சிறு பையனா இருக்கிறப்ப அவங்க பைபிள் வாசித்து கொண்டிருப்பாங்க. ஆனாலும் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். மாதா என்கிற மரியாளை தான் தேடி போவார்கள். இயேசுவின் தாயாராகிய மரியாளை அப்படியே சைடில் ஒதுக்கிடுவாங்க. இந்த நவமாலை ஜெபமாலை இதெல்லாம் உருட்டிட்டு அவங்க பாரம்பரியத்தின்படி என்ன சொல்லி தராங்களோ அதைத்தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்?
தேவதூதன் என்ன பண்ணாரோ அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? சக்கரியாவுக்கு பண்ணார் பாத்தீங்களா? அவருக்காவது வாயை கட்டினார். உங்களுக்கு எதெல்லாம் கட்டுவாருன்னு தெரியாது, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. விழிப்பா இருந்துக்கோங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். அன்னை மரியாளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன சிறு பெண், 14 வயசு பொண்ணு. அந்த சின்ன பிள்ளை கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்படிப்பா நான் எப்படி ஐயா தெரிஞ்சுக்கிறது? ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் நியாயமான காரியம்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் நான் இது எப்படி சாத்தியம்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான், நீ அங்கே போ, அங்கே அவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கர்ப்பவதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்ப அந்த காரியத்தெல்லாம் பார்த்து அவங்க தெரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க ஆண்டவரிடம் சென்று பிஹேவ் செய்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இயேசுவின் தாயாராகிய அன்னை மரியாளை குறித்து நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். இப்பொழுதாவது நீங்கள் விசுவசிங்கள் என்று சொல்லி நாங்கள் உங்களை வற்புறுத்தல, உங்களை வருந்தி கேட்டுக்கிறோம், வருந்தி கேட்டுக்கிறோம். பண காசுலாம் கேட்கல, வருந்தி கேட்டுக்கிறோம். வேதாகமத்தில் இருப்பதை நீங்கள் விசுவசிங்கள், வேதாகமத்தில் இருப்பதற்கு மரியாதை கொடுங்கள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களுக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி வரிந்து கேட்டுக்கொள்கிறோம். 5வது வசனத்துக்கு போலாங்களா? இந்த ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். இது இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரக்சர்டு கான்வர்சேஷன். நாங்கள் இப்படி தொடர் போதனை பண்ண மாட்டோம். ரொம்ப மெதுவாக அழகாக வடிவமைத்து ஒன்னொன்னா தான் போவோம். ஆனால் இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட், சென்சிட்டிவான சப்ஜெக்ட். ரொம்ப டீட்டெயிலாகவும் இறங்குனா அவங்க உடனே நீங்கள் அஃபண்ட் ஆயிடுவீங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பேசிட்டு வரோம். அதனால மன்னிச்சிருங்க, சிலதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் அப்படி இடையில சொருகிட்டு வரேன். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம், his mother said to the servants, whatever he says you do it. ஏன் அப்படி சொன்னாங்க மரியாள்? அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சிருங்கப்பா அப்படின்னு. இயேசு கிறிஸ்து கேட்டது என்ன? அன்னை மரியாள் சீஷர்களை பார்த்து சொன்னது என்ன? ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஏசு கிறிஸ்து சொன்னா, பெண்ணே அது உன் பிரச்சனை, என்கிட்ட சொன்னீங்கன்னா என் நேரம் வரலன்னு உனக்கு தெரியாதம்மா அப்படிங்கிறார். உடனடியாக இந்த அன்னை மரியாள் என்ன சொல்றாங்க? விசுவாச பெண்ணாய் எழும்பி நிற்கிறாங்க. ஏன்னா விசுவாசங்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு நேரத்தில் எப்பொழுதோ இருந்தது, அவங்களுக்குள்ளவே அது இருந்தது. எப்போ கர்ப்பத்தில் இயேசு உண்டானாரோ அந்த நாளிலிருந்தே அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தக்கூடிய ஒரு விசுவாச பெண். இந்த பாத்திரத்தை அறிவீர்களா? எதுல விசுவாசத்தை வைத்தார்கள்? யார் மேல் விசுவாசத்தை வைத்தார்கள்? இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மெஸ்ஸையாவோட அர்த்தம் என்ன? விடுவிப்பதும் ரட்சிப்பதும் விடுதலை செய்து கட்டுண்டவர்களுக்கு எல்லா விதமான நன்மை செய்வதும் தான் இந்த மெஸ்ஸியாவோட அழைப்பு. அதுதான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மெஸ்ஸியா ஒரு பிரச்சனையில் மத்தியில உட்காந்து அவர் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? கண்டிப்பா பார்க்க மாட்டாருங்கிற விசுவாசம், இயேசு என்கிற நாமத்தில் விசுவாசம், இயேசு என்கிற பெயரில் விசுவாசம், மெஸ்ஸியாவை அவர் எந்த நாளிலிருந்து கேட்டாரோ அந்த நாளிலிருந்தே மெஸ்ஸியா மேல அவர் வைத்த விசுவாசம். அந்த விசுவாச நிமித்தமாக அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இயேசு கிறிஸ்து சும்மா இருக்க மாட்டார், மெஸ்ஸியா சும்மா இருக்க மாட்டார். மெஸ்ஸியா என்கிற பாத்திரம் எப்பொழுது பிறந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பிறந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஆதியாகமத்தின் ரகசியங்கள்ல சொல்லி கொடுத்துருக்கோம். அப்பொழுதிருந்தே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டக்கூடிய காரியம் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக, மெஸ்ஸியா வருவார், விடுதலை கொடுப்பார், உங்க பிரச்சனைகள் இருந்து கஷ்டங்கள் இருந்து அவர் தப்பி செல்ல வழி செய்து தருவார், ரட்சிப்பை சொல்லுவார், நற்செய்தியை சொல்லுவார், குருடர்களுக்கெல்லாம் கண்களை திறந்து விடுவார், செவிகள் எல்லாம் திறக்கப்படும், கட்டப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிப்பார் என்று சொல்லி எல்லாம் வருடக்கணக்காக நூற்றாண்டுகளாக இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். இதெல்லாம் எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பாங்க, நீங்களும் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை கஷ்டம்னு வந்தோன்னா உடனே என்ன பண்ணுறீங்க? வேற மாதிரி போறீங்க நீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயேசுவின் தாயார் என்கிற அன்னை மரியாள் எப்படி ஒரு விசுவாச வீரனை போல எழும்பி நிற்கிறார். என்ன சொல்றாரோ செய்யுங்கப்பா அப்படின்ட்டார். அப்படின்னு இயேசு கிறிஸ்து சிரிச்சிருப்பாரு, அன்னை மரியாளும் சிரிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா புள்ள பாசம். பசங்க பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அது அப்படிதான் அந்த ஜீன்ஸ் ஒர்க் ஆகும், அப்படிதான் அது வேலை செய்யும். எல்லா வீட்லையும் பாருங்க அப்படிதான். பெண்கள்லாம் போய் அப்பாவோட சேர்ந்து நின்றுக்குவாங்க, எங்க அப்பா அப்படின்னு. அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டையா இருக்கும், 2 பேர் வாக்குவாதமா இருக்கும், அம்மா மேல பிரியம் இல்லாம இல்லை. பசங்க அப்படிதான், டக்குன்னு அப்பா கிட்ட போக மாட்டானுங்க, டக்குன்னு அம்மாட்டு மாமா அப்படின்னு கேட்பானுங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? என்ன பாசம் 2 பேர்த்துக்கும், என்ன பந்தம்.
இதை பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி கான்வர்சேஷனா இருக்கும். எஸ், சீரியஸான கான்வர்சேஷன் தான். ஆனா என்னுடைய மனக்கண்களில் ஆவிக்குறி கண்களை பார்ப்பேன், என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நல்லா சிரிச்சிருப்பாங்க. சரியான நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னு. இவங்களும் சரி சரி அற்புதத்தை பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பேச்சுவார்த்தை நடக்கல, ஆனா கண்களில் பார்த்து அவர்கள் 2 பேரும் ஆவிக்குறி ரீதியில அங்க களி கூர்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை தாயாராக அந்த இடத்தில் பார்க்கவில்லை, ஒரு பெண்ணாக பார்த்தார். என்ன விதமான பெண்? விசுவாசத்தின் பாத்திரமாய் பார்த்தார், விசுவாசத்தின் பெண்ணாய் பார்த்தார். விசுவாசத்துக்கு ஒரு மூலதனமான ஒரு ரோல் மாடலாக பார்த்தார். சரிங்களா? என்ன விதமான வார்த்தைங்க! அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஜாடிகள் எல்லாம் தண்ணி நான் நிலப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்கன்னா, அது பார்த்தா திராட்சரசமா மாறிடுச்சு. இது ஏற்கனவே அங்க அன்னை மரியாளுக்கு தெரிந்த காரியம். தெரிந்ததுனாலதான், விசுவாசத்தினாலதான் அவர் இப்படியாக சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்யுங்கள் என்று. என்ன சொன்னாங்க? ஹலோ, இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்யுங்கள் என்று. இப்படிப்பட்ட மாதா என்கிற மரியாளிடம் சென்று, மாதாவே, ஆரோக்கிய மாதாவே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கிய மாதாவே எனக்கு சுகம் கொடுங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் நீங்க ரெக்கமெண்டேஷன் பேசுறீங்களா, ஒரு லெட்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் ஜெபிச்சிருக்கேன். நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் ஜெபிச்சிருக்கேன். நான் கத்தோலிக்கத்துல இருந்த காலத்துல நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனா அந்த காலங்களில் மரியாள், மாதா என்கிற மரியாள் என்னிடம் பேசினது என் காது கேட்டல. ஏன்னா எனக்கு வேதாகமா தெரியல. அவங்க என்னதான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? தம்பி ராஜா, யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாரு ராஜா. அதுல நான் இயேசுவோட சீஷர்களிடம் என்ன சொன்னேன்னு அங்க எழுதி வச்சிருக்காங்க. அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன் ராஜா. இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்யன்னு நான் சொன்னப்பா. அப்ப நீ என்கிட்ட ஏன்பா பேசிட்டு இருக்க? நீ பேச வேண்டிய ஆள் வேற. நீ தவறான டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட. நீ தவறான ஆள்கிட்ட சரியான காரியத்தை பேசிட்டு இருக்க. உன் விண்ணப்பம் சரிதான், உனக்கு சுகம் வேணுமா, பலம் வேணுமா, ஆண்டவர் நன்கு அறிவார். ஆனால் நீ என்கிட்ட கேட்டேன்னா என்ன பிரயோஜனம்? ஹலோ, வேத வசனத்தின் அடிப்படையில் பேசிட்டு வரேங்க. யாரோட மனசையும் நான் காயப்படுத்திங்க வரல, யாரையும் குற்றச்சாட வரல, யாரையும் பரிகசித்து பேச இங்க வரலங்க. தயவு செஞ்சு என்ன கவனிச்சு கேளுங்க. இங்க மரியாள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? Do whatever he says and he asks you to do. இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செய்து முடியுங்கள், அப்படியே செய்து முடியுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்காரு? மற்ற வேதாகமத்துல எடுத்து வாசித்து பாருங்க. நானே வழி, ஜீவன், சத்தியம் என்று சொல்லி இருக்கிறார். என்னால் அன்றி உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி தந்திருக்கிறார். என்னிடம், தேவனிடம் சென்று என் நாமத்தினால் விண்ணப்பம் செய்வீர்களானால் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கும், உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் சேரும் என்று யோவான் 14:14 சொல்லியிருக்கு இல்லையா? யோவான் 14:6 சொல்லியிருக்கு இல்லையா? எல்லா முழங்கால்களும் என் நாமத்திற்கு முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று. பிலிப்பியர் 2:10-11 தன்னுடைய அப்போஸ்தலர், பிரியமான அப்போஸ்தலர் பால் மூலமாக, பரிசுத்த பவுல் மூலமாக எழுதின அந்த நிருபம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுடைய மாதாவா இருக்கட்டும், எனக்கு தெரிந்த அன்னை மரியாள் இயேசுவின் தாயாரா இருக்கட்டும், நான் ஒருவேளை போய் இப்படி ஜெபிச்சேன்னா, எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஆரோக்கிய மாதாவே, சகாய மாதாவே, நாளைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போறேன் ரொம்ப தூரம், எனக்கு சகாயம் செய்யுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, எந்த விபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா அன்னை மரியாளால் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல மாதா என்கிற அன்னை மரியாள் உங்ககிட்ட என்னதான் சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? இங்க வேத வசனம் சொல்லுது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே செய்யுங்கன்னு சொன்ன அந்த அன்னை மரியாள் எப்படியா இருந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்த ஒரு பெண்ணாய் மட்டுமல்ல, ஒரு தாயாய் மட்டுமல்ல, ஒரு சீஷத்துவம் படைத்த ஒரு டிசைபிளாக கூட இருந்திருக்காங்க. அந்த சரித்திர நூல் சொல்லுகிறது. ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, பிரியமான கத்தோலிக்க நண்பர்களே, இதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இதைத்தான் சொல்றோம், வேற எதுவும் இல்லை. வேதாகமத்திலிருந்து பேசிக்கொண்டு வருகிறோம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சதுன்னு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு பிறகு the attempt to see Jesus while he was teaching. மார்க் 3வது அதிகாரம் 31வது வசனம். இதை குறித்து ஏற்கனவே நான் பேசிவிட்டேன், ஆனாலும் வசனத்திலிருந்து நான் பேசல, அதனால வசனத்தை காமிச்சிடலாம். இங்கே 3வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? Then his brothers and his mother. இது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு காட்சி, அதனால இது 4 வசனத்தையும் படிச்சிடலாம். அங்க பாத்தீங்கன்னா Jesus mother and brothers sent for him அப்படின்ற தலைப்புல. Then his brothers and his mother came, and standing outside they sent to him calling him. அங்க வெளியே இருந்து இருக்கக்கூடிய இயேசுவோடைய சகோதரர்களும் இயேசுவோடைய தாயார் அன்னை மரியாளும் அங்க இருந்து, இப்ப நாங்க வந்திருக்கோம்னு போய் சொல்லுப்பா அவங்க கிட்ட, சொல்லுப்பா போய் தம்பிக்கிட்ட அப்படின்னு அம்மா சொல்லி விடுறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட காதுக்கு இந்த நியூஸ் போகுது. And a multitude was sitting around him. அங்கே நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் சொல்லுகிறார்கள், அங்கே பாருங்கள், உங்க தாயும் உங்க தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து அங்க கிசு கிசுப்போட ஒரு கூக்குரல் இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாங்க. சகோதரன், இயேசுவோட சகோதரர்ப்பா, இயேசு கூட பிறந்தவங்கப்பா, இயேசு கூட பிறந்தவங்கப்பா, இவங்கெல்லாம் ஒரே பெருமிதம். இவங்கெல்லாம் இப்ப ரசிக்கப்படலை, அன்னை மரியாளை தவிர. அன்னை மரியாள் எப்பொழுதுமே ரசிக்கப்பட்டவர்கள். ரசிக்கப்பட்டவராக இருந்தனால்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்ப்பம் தரித்தார்கள். அதனால அவங்க எப்பவுமே ரட்சிப்புக்குள்ள இருந்தவங்க தான். But he answered them and said, Who is my mother? Who is my brother? And he looked around in the circle and said, Who are all around him? Here are my brothers and sisters. For whoever does the will of God is my brother and my mother and my sister அப்படின்ட்டார். இதை கேட்டுட்டு என்ன வேற புத்தகங்கள்ல எழுதியிருக்கு, அவங்க அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொல்லி. கோபத்தோட தான் போயிருப்பாங்க. ஆனா அன்னை மரியாள் அப்படியாக அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து அங்க சில திருத்தங்களை கொண்டு வருகிறப்போ அன்னை மரியாளை எப்படிப்பட்ட பெண்ணாக நீங்க பார்க்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல். she was receptive. சொல்லுகிற காரியத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிதல். அப்படியா அப்படியா உடனடியாக, இதோ நான் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நான் கேட்பேன், அவருடைய கட்டளைகளில் நியாய பிரமாணங்களில் ஒன்றத்தையும் நான் குறை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு சென்றால் அன்னை மரியாள் என்கிற இயேசுவின் தாயார். இப்போ அவங்களே வந்து இப்படி கீழ்ப்படிதலின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து இயேசு கிறிஸ்துவோடைய குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இந்த மாதா என்கிற அன்னை மரியாளிடம் சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க தெரிவுபடுத்தினா அவங்க என்னதான் சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஹலோ, பைபிளை எப்பவுமே கொஞ்சம் இமேஜின் பண்ணி படிக்கணும். முதல்ல பைபிளை படிக்கணும். பைபிளை படிக்காம இருக்கிறனாலதான் இந்த மாதிரி வழிபாடுகளுக்குள்ள நம்ம போய் சிக்கிக்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம அறியாம செய்கிறோம். யாரோ சொன்னாங்கன்னு இன்னைக்கு நம்மளும் போயிட்டு இருக்கோம். கூட்டத்தோட கூட்டமா போயிட்டே இருக்கிறோம். அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க, அவங்க என்னதான் சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவங்க சொல்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதான். தம்பி, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் வேதாகத்தில் எழுதி வச்சிருக்கு, தயவு செஞ்சு போய் அதை படிங்க. இந்த மாதிரி பண்ணி என் மனசை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒண்ணுதான் வாய்ப்பு இருக்கு. அண்ட் த ஸ்டேஷன் அட் த கிராஸ், இன்னைக்கு அதை ஒண்ணு மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். அங்க சிலுவின் கீழே வேற apparently widowed, she was entrusted to the disciple John. அங்க யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம், 19வது அதிகாரம் 26வது வசனம். அதை நான் பேசி இன்னைக்கு நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் 2 காரியத்தை பார்க்கலாம். பட் இருங்க, இதை கோர்வா சொல்லிட்டு வரேங்க, யாரையோ பத்தி பேசிட்டு வரல. நீங்கள் மாதா என்று சொல்லக்கூடிய அன்னை மரியாள் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அன்னை மரியாள் இயேசுவின் தாயார். இது 2க்கும் வித்தியாசம். நீங்க சித்தரித்து இருக்கக்கூடிய காரியத்திற்கும் இதோ உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த பைபிள், நீங்க யாரு? கிறிஸ்துவர்கள் தானே, கத்தோலிக்கர்கள் அல்ல, கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். அப்ப நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்துதான் ஆகணும். நீங்க பைபிள்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்துதான் ஆகணும். அப்படின்னா நீங்க உங்களை கத்தோலிக்கர்னு தனியாவே கிடையாது. கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள், பெந்தகாஸ்ட் கிறிஸ்துவர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்துவர்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவர்கள், லூதரன் கிறிஸ்துவர்கள், அப்போ யெகோவா விட்னஸ் கிறிஸ்துவர்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்டியன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் அடங்கியிருப்பாங்க. என்ன ஒருத்தர் ஒன்னொன்னு நம்பிட்டு அப்படியே எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். இவங்க எல்லாத்தையும் ஒன்னா கூடி வர்றதுக்கு தான் என்ன மாதிரி ஆட்கள் ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 19 அதிகாரம் 26 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. Now a vessel full of sour was given sitting there, and there filled a scourge with sour wine, and they put it on a hyssop and gave it to him. So when Jesus had, சாரி, நான் தவறான இது படிச்சுட்டு இருக்கேன். 19:26, behold your mother. 25, 26, 27 வசனம். யோவான் 19, 26, 25, 26, 27 வசனத்தை படிக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. Now there stood by the cross of Jesus the mother and his mother's sister Mary, the wife of இங்க நிறைய கிளார் அடிக்கிறதுனால எனக்கு இங்க சரியா தெரியவே மாட்டேங்குது, நான் மன்னிச்சிருங்க. வைஃப் ஆஃப் கிளாய்பாஸ் அண்ட் மேரி மேக்தலின். இங்க நிறைய மேரி இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. அதுல டெஃபினட்டா ஆண்டவருடைய தாயார் ஏசு கிறிஸ்துவின் தாயார் மதர் மேரி இருக்கிறாங்க. இஸ் மதர்னே போட்டாங்க. அதோட சில மேரிகளும் சேர்ந்துருக்காங்க. நிறைய மேரிகள் இங்க ஒன்னா வந்துட்டாங்க. ஏன்னா மேரிங்கிறது ஒரு ரொம்ப காமனான ஒரு பேர் இப்போ கூட. When Jesus therefore saw his mother, ஏசு கிறிஸ்துவ சிலுவையிலிருந்து அப்படியே பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிய போகுது, அவரோட உயிர் பிரிய போகுது, நேரம் வந்தாச்சு. பார்க்கிறார். And his disciple whom he loved standing by, அதாவது யோவான் சீஷன், and he said to his mother, woman, behold your son. என் அன்பு தாயே, என்னை பெற்றெடுத்த தாயே, என் மாதாவே, என்னுடைய கனமுள்ள பாத்திரமே அப்படின்லாம் உருகல. ஏன்னு கேட்டா, ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு சென்று விட்டார். என்ன ஸ்தானம்? பிதாவுடைய ஒரே குமாரன். பிதா அவருக்குள்ளும் அவர் பிதாக்குள்ளும் இருக்கிறார். பிதாவே இயேசுவின் ரூபத்தில் வந்து இறங்கி இருக்கிறார். அங்க யாராக தான் அவர் காட்சியளிக்கிறார்? தெய்வமாக காட்சியளிக்கிறார். அப்போ அவர் பார்த்து அங்க என்ன சொல்றார்? மறுபடியும் பெண்ணே அப்படிங்கிறார். பெண்ணே, இதோ உன் மகன். யாருங்க மகனா மாறினா? Then he said to his disciple, behold your mother. And from that hour the disciple took her to his own home. அந்த நேரத்திலேயே அந்த யோவான் சீஷனானவர் ஏதோ தன்னுடைய தாயானவராகிய மரியாளை அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றால். சரித்திரம் சொல்லுது, துருக்கி தேசத்துல தான் அவர்கள் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து மரித்தார்கள். பணிவிடை செய்து அவங்கள ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. எங்க ஊழியத்துக்கு யோவான் சீஷன் சென்றாலும் மரியாளும் போய்விடுவாராம். இப்ப இதுதான் சரித்திர நூல்ல எழுதியிருக்கு. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அங்க பார்த்து மரியாளை எப்படி கூப்பிடுறாரு? தாயே அப்படின்னு கூப்பிடல, பெண்ணேன்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த பெண்ணே அப்படின்னோடனே அந்த மரியாளுக்கு இருக்கக்கூடிய அந்த தாயார் ஸ்தானமே அங்க பாத்தீங்கன்னா முறிந்தது. அதாவது பழசெல்லாம் அவர் மறக்கலைங்க. ஆனா இன்றைய வருங்காலம், எதிர்காலத்துல நீங்க தாயாரா இருந்தீங்க, அந்த ஸ்தானம் முடிந்தது. அந்த ஸ்தானத்திற்கு பின்பே நான் வேற ஸ்தானத்திற்கு போய்விட்டேன். அப்பொழுது நீங்க அந்த ஸ்தானத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது என்பதற்கு தான் அது சாத்தியக்கூறு. ஹலோ, இதை விட தெளிவா எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஹலோ, இயேசு கிறிஸ்து பிதாவின் ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க. பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னா ஏற்கனவே அவர் பிதா மாதிரி பிதாவுடைய ரூபத்தில் தான் வந்திருக்கிறார். அங்க இயேசுவின் ரூபத்தில் பிதாவே வந்திருக்கிறார். அப்போ அவருடைய ஸ்தானத்தை உணர்ந்தார். சற்று நேரத்தில் மரிக்க போகிறார். 3ஆம் நாளில் உயிர் தெழுவார். உயிர் தெழுந்த பின்பே அவர் 40 நாட்கள் உயிரோடு கூட இங்க நம்ம மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு அவர் வானத்தில் இறங்கி பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நம்மளுடைய பரிகாரியாய், நம்மளுடைய சகோதரனாய் மாறி விடுவார். இப்போ பெண்ணேன்னு கூப்பிட்டதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவோட ஸ்தானம் இனிமேல் மகன் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து யாரா மாறிட்டாரு? அன்னை மரியாளுக்கு மூத்த சகோதரனா மாறிட்டாருங்க. ஹலோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் தெளிவா குழப்புறீங்களே அப்படிங்காதீங்க. நீங்க வேதத்தை சரியா படிக்கலங்க, நான் என்னங்க பண்ண முடியும்? எல்லாத்தையும் ஒரே டைம் எனக்கு சொல்லி கொடுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சுத்தமா நீங்க எதுவுமே வாசிக்கல. உங்களுக்கு 2-3 வசனம் தரேன், எழுதிக்கோங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், அப்புறம் மார்க் 16ஆவது அதிகாரம் கடைசி 2 வசனம், 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 1-2 வசனம். இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து, பரிகாரியான இயேசு கிறிஸ்து உங்களுடைய மூத்த சகோதரா இருந்து பரிந்து பேசுகிறார். அந்த ஸ்தானத்துக்கு அவர் சென்று அடைந்து விட்டார். அந்த ஸ்தானத்துக்கு போனா இனிமேல் உன்னை நான் தாயின்னு கூப்பிட முடியாது, நீ என்ன மகன்னு கூப்பிடக்கூடாது. அங்கே முறிந்தது.
அப்புறம் நீங்க என்னங்க உன்னை வந்துட்டு குழந்தை இயேசுவை கையில கொடுத்துட்டு உன்னை கொஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது நியாயமா? இது நியாயமா? இது சரியா? வேதாகமத்தின் அடிப்படையில பேசிட்டு இருக்கங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் தானே? அப்ப வேதாகமத்தில் இருக்கிறது நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? இது பரலோகம் ஏத்துக்குமா? நீங்க வீட்டுல ஒரு சுரூபத்தை பொம்மைய வச்சு ஒரு அன்னை மரியாலும் ஒரு குழந்தை இயேசுவும் வச்சுக்கிட்டு, குழந்தை இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்லாம் முத்தம் கொடுத்துட்டு, அன்னை மரியாலே கொஞ்சம் இயேசுகிட்ட சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு. அன்னை மரியாள் சொல்லுவாங்க, எப்பா நானும் அவருக்கு தங்கச்சி, நீயும் அவருக்கு தம்பி தான், நம்ம 2 பேருக்கும் அவரு தான் தெய்வம், உன் தேவை நீ போய் அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட வந்து சொன்னேன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த சுரூபத்திற்கு வாய் இருந்ததுன்னா அப்படிதான் பேசும் உங்ககிட்ட. இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்லி தரதுன்னே தெரியலங்க. ஹலோ, இங்க ஸ்தானத்தையே மாத்திட்டாருங்க, உறவையே மாத்திட்டாருங்க. பெண்ணே, இது உன்னுடைய மகன். சரித்திர நூல் எழுதியிருக்காங்க. என்ன நம்பலன்னு நீங்க போய் இஸ்ரேல்ல போய் சரித்திர நூலை படிச்சு பாருங்க. மரியாவோட சரித்திர நூல்ல அங்க இருக்கு, ரோமாபுரியில இருக்கு. ரோமுக்கு போறவங்கள போய் அதெல்லாம் படிச்சு பாருங்க, காப்பி வாங்கி படிச்சு பாருங்க. இல்லைன்னா அந்த மரியாளோட படம்லாம் இருக்கு, நிறைய படம்லாம் இருக்கு, அது பாருங்க. அப்போ ஸ்தானத்தையே மாற்றிட்டாரு, உறவையே மாற்றிட்டாரு. ஆனா நீங்க உன்ன மாறாம அதே இடத்துல நின்றுட்டு அன்னை மரியாலே ஏசுகிட்ட எனக்காக பேசுங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. முதல்ல நீங்க பேசுறதே புரியாது அவங்களுக்கு. வேதத்துல இல்லாததை பேசுனீங்களா எப்படி புரியும்? யாருக்குமே புரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சது தமிழ். என்கிட்ட வந்து ஜெர்மன் பாஷையில கண்ணா பின்னான்னு என்ன திட்டினாலும் புரியாது, என்ன கொஞ்ச நாளும் புரியாது. ஏன்னா எனக்கு புரியாது அந்த பாஷை. பரலோகம் அப்படிதாங்க. இன்னைக்கு நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், மரியாள் மாதா என்கிற மரியாளுக்கு இடம் சென்று, குழந்தை இயேசுவிடம் சென்று, குழந்தை இயேசும் மரியாளும் சேர்த்து வச்சு நீங்க என்னத்தான் விண்ணப்பம் எடுத்தாலும் அது உங்க கூரையை தாண்டாது. அதுதான் வேதாகமம். இயேசுவின் நாமம் அன்றி வேற எந்த நாமத்துல நீங்க கூப்பிட்டாலும் அந்த ஜெபமானது தேவனுடைய செவிகளுக்கு எட்டாது, கர்த்தருடைய செவிகளுக்கு எட்டாது, அது நிறைவேற்றப்படாது. அந்த இடத்தில் தேவ பிரசன்னம் இறங்காது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்காது. நீங்க மோட்சம் சென்றடைய மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நானே வழி, ஜீவன், சத்தியம், என்னால் அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை, வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்க இதோ உன் மகன். அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த உறவே துண்டிச்சிட்டாருங்க. அப்ப எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுறது அப்படின்னா, பழச மறக்கல, மறக்கணும்னு சொல்ல, பழச மறக்காதீங்க. அது சரித்திரம். சரித்திரம் வேற, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியம் வேற. ஹலோ, அந்த சரித்திரத்தை தொடங்கினவர் இயேசுதான், அந்த சரித்திரத்தை முடித்தவரும் இயேசுதான். சிலுவையில் அண்டையில அவர் இறங்கி அந்த இடத்துல இறங்கினா அங்க பார்த்து அங்க அந்த இடத்துல முடிக்கிறார், அந்த சரித்திரத்தை முடிக்கிறார். நீங்க எனக்கு அருமையான தாயா இருந்தீங்க, நான் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன், என்னை அருமையாக வளர்த்தீங்க, நல்லா போஷித்தீங்க, பிதாவுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, என்னை வளர்க்கறதுக்குள்ள எவ்வளவு நிந்தைகளுக்குள்ள நீங்க கடந்து சென்றீங்க. ஆனா என்ன நீங்க ஒருபோதும் கர்த்தருக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்குக்கு நீங்க பின்வாங்கி போகவே அல்ல. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பரலோகத்தின் சார்பா உங்களுக்கு நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். அருமையான தாய் நீங்க. ஆனா இந்த நாளில அந்த தாய் என்கிற பட்டம் உங்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்படுகிறது என்றால், இயேசுவின் சீஷன், என்னுடைய சீஷத்துவத்திற்குள் நீங்க வரும்படி உங்களை நான் அழைக்கிறேன். நீங்களும் எனக்கு ஒரு சகோதரியே இந்த நாளில், பெண்ணே அப்படிங்கிறார். அப்போ இப்படி அழைத்த இயேசு கிறிஸ்துவை மரியாள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பெண்ணேன்னு கூப்பிடுவேன், உனக்கு வந்து தண்டனை சரிதான் அப்படின்னு சபிக்கலங்க, கதறி அழுகிறாங்க. அவங்க இருதயத்துல ஒரு ஈட்டி பாய்ந்ததான். A spear was pierced into her heart. ஈட்டி பாய்ந்தது போல அவங்க இருதயத்தை குத்தி கிழிச்சு அவங்க எப்படியெல்லாம் அழுது இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கதறினாங்களாம், பெண்கள் எல்லாம் கதறி அழுதாங்களாம். இயேசு அந்த கோலத்துல பார்த்து கதறி அழுதவர்கள ஒருவர் தான் இந்த அன்னை மரியாள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ, முடிக்க போறேன், நான் என் டைம் ஆயிடுச்சு. கதறி அழுது, ஆம் நீர் சொன்ன ஸ்தானத்திற்கு நான் வந்து விடுகிறேன். உடனடியாக வேதத்தில் எழுதியிருக்கு, உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த நாள் அடுத்த வருஷம் இல்ல, அந்த நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு போகல. இயேசுவோட பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியில தான் மரியாள் வாழ்ந்து வந்தார். அவங்க வீட்டுக்கு கூட போய் அவங்க துணிமணியில எடுத்துட்டு வரல, கட்டுன புடவையோட அப்படியே போயிட்டாங்க. யோவான் சீஷனுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் பாருங்க. இப்படிப்பட்ட மாதா என்கிற மரியாளிடம் சென்று நீங்க எனக்காக கொஞ்சம் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பேசுங்கன்னா அவங்க என்னங்க சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க?
இதை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் பேசும்படி என்னை அழைத்திருக்கிறார். நீங்க கேட்ட குரல் ஒரு மனிதனுடைய குரல் அல்லங்க, தேவனாகிய கர்த்தரே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் தெளிவான ஒரு காரியமா இல்லையோ அதெல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறோம் வேதாகமத்தின் அடிப்படையில. யாரோ எழுதுனதுல இருந்து இல்ல, யாரையும் குற்றம் கூறல. இப்ப வரைக்கும் நீங்க மாதாவை வழிபடுறது சரி தவறுன்னு நான் சொன்னா சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். அது நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. ஆனா எங்க வேதாகத்துல, அதாவது உங்க மாதாவை பத்தி, உங்க மரியாதை பத்தி, அன்னை மரியாதை பத்தி, குழந்தை இயேசுவை தூக்கி கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாதை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். ஏதாவது சம்மந்தம் இருக்கு? நீங்க பாடுற ஆறோ பாட்டுக்கும் நீங்க தொட்டில போட்டு தாளாட்டுற இந்த குழந்தை இயேசுக்கும், அந்த குழந்தை இயேசுவை எடுத்து மரியாள் கையில கொடுத்து அழகு பார்த்து அவர்கள் எல்லாம் ஜோடித்து தேரா எடுத்துட்டு போற அந்த மாதா என்கிற அன்னை மரியாளுக்கும், இங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய மரியாள் என்கிற அந்த பாத்திரத்திற்கும் என்ன விதமான பாத்திரங்க! இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அடுத்த அத்தியாயத்துல மரியாள் பாடின பாடலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட பாடல் தெரியுங்களா? ஆஹா, மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து பார்க்கலாம் அப்படின்றத யோசிச்சு வச்சிருக்கிறேன் நான். அங்க த சாங் சங் பை மேரி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி அப்படிப்பட்ட அர்த்தங்கள் அடங்கி இருக்குதுங்க. அந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி, இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தையா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டா அது தப்பாயிரும். அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜபங்களை ஏறெடுப்போம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நன்னாளுக்கு நன்றி. மறுபடியுமாய் நீர் ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு தந்திருக்கிறீர். அன்னை மரியாள் என்கிற அந்த அருமையான பரிசுத்த பாத்திரத்தை குறித்து எங்களுக்கு பல காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறீர். அவர்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து, அவருடைய துணிச்சலை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்தெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி, கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சேனல் டீடைல்ஸ், இந்த வீடியோ நீங்க பாக்குறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. அது உங்களுடைய கடமை. உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு. ஏதோ உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்களுக்காக, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதீர்கள், இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் சென்று மன்றாடுங்க. வேற எந்த நாமத்திலையும் போய் எந்த மன்றாட்டுதல் ஏறெடுத்தாலும் அது விருதா அப்படின்னு வேதம் சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன், என் பிதாவிடம் நான் சென்று உங்களுக்காக மன்றாடுவேன் என்று சொல்லி இயேசு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.